ஆறாவது தசகத்தில் 1வது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம். விராடு ரூபி 14 லோகங்களாயிட்டு சமஸ்த ரூபியாயிட்டு நிற்கிறத நம்ம பார்த்தோம். 14 தேவதைகளை பார்த்தோம், 14 லோகங்களை பார்த்தோம். விராடு ரூபியோடு ஓரோரோ சரீர பாகங்கள் அப்படிங்கிறது ஓரோரோ உலகங்களாக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது. பூமிக்கு அடியில 7 லோகங்கள் இருக்கு. ரொம்ப அடியில இருக்கிற லோகமாக்கும் பாதாளம், அதுக்கு மேலே இருக்கிறது ரசாதலம், அதுக்கு மேலே இருக்கிறது மகாதலம். இந்த ஸ்லோகத்துல பூமிக்கு ரொம்ப அடியில இருக்கிற பாதாள லோகம் அப்படிங்கிறது பகவானோடு காலோடு அடிப்பக்கமாக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது. அதுக்கு மேலே இருக்கிற பாகம் ரசாதலம், அதுக்கு மேலே இருக்கிறது மகாதலம். அது பகவானோடு 2 நெறியாணிகள் குதிகாலுகளாக்கும் அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது. ஏவம் இதுக்கு முன்னால இருந்த ஸ்லோகத்துல சொன்ன மாதிரி சதுர்தசா அப்படின்னா 14 ஜெகன்மயதாம் 14 லோகங்களாயிட்டு உள்ள அவஸ்தைய கதஸ்ய பிராபிச்சிருக்கிற தவ பாதாளம் ஈஷா, தவ பகவானோடு பாதாளம் ஈஷா, ஈஷா அப்படின்னு இங்க பகவானை கூப்பிடுறார். ஈஷா பகவானே, தவ பாததலம் பகவானோடு பாதத்தோடு அடிப்பக்கம் அப்படிங்கிறது பாதாளம் வதந்தி, பாதாளம் அப்படின்னு சொல்லப்படுறது. பாதகா ஊர்த்வதேசம் அபி, ஊர்த்வம்னா மேல்பாகம், பாதோர்த்வதேசம் பாதத்தோடு மேல்பாகம் புறவடிவு. அபி அப்படிங்கிறது தேவா பகவானே, தே பகவானோடு ரசாதலமாக்கும். ஹே தேவா பகவானே, தே பாதோர்த்வதேசம் பாதத்தோடு முகல் பக்கம் அப்படிங்கிறது புறவடிவு அப்படிங்கிறது அபி அதாகட்டும் ரசாதலம் ரசாதலமாக்கும். குல்பத்வயம், குல்பம் சொன்னா குதிகால் நெறியாணிகள், துவயம்னா 2, அப்ப 2 நெறியாணிகள் கலு ஆகட்டும் மகாதலம் மகாதலமாக்கும். அல்புத ஆத்மன், அல்புத ஸ்வரூபியா இருக்கிற பகவானே, ஆச்சரியமாக்கும் பகவானை பார்க்கறதுக்கு. எத்தனை கை, எத்தனை காலு, எத்தனை சிரசு, பகவானை பார்க்கறதே ஆச்சரியம். அதனால அல்புத ஸ்வரூபியா இருக்கிற பகவானே, பகவானோடு 2 நெறியாணிகள் குதிகாலுகள் அப்படிங்கிறது மகாதலமாக்கும். விராடு புருஷனோடு கால்பாதத்தோடு அடிப்பக்கம் பாதாளம், பாதத்துக்கு மேல்பக்கம் ரசாதலம், பாதத்தோடு நெறியாணிகள் குதிகாலுகள் அப்படிங்கிறது மகாதலம். பூமிக்கு அடியில இருக்கிற 7 லோகங்களில ரொம்ப ரொம்ப கீழே இருக்கிற அந்த 3 உலகங்கள் பகவானோடு பாதத்தோடு அடிப்பக்கம் பாதத்தோடு மேல்பக்கம் 2 குதிகாலுகள் அப்படின்னு ஆக்கும் இந்த ஸ்லோகத்துல சொல்லப்பட்டது. 2வது ஸ்லோகத்தை பார்த்துட்டு இருக்கோமே. பூமிக்கு அடியில 7 லோகங்கள், அந்த 7 லோகங்களில 3 உலகங்கள் விராடு ரூபியோடு ஏதேது சரீர அவயவம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். பூமிக்கு அடியில அதுக்கு நம்ம பார்த்ததுக்கு அப்புறமா இனியும் ஒரு 4 உலகங்கள் உண்டு. மொத்தம் 7 உலகங்களில் 3 உலகங்களைத்தான் நம்ம பார்த்திருக்கோம். இனியும் 4 உலகங்கள் இருக்கு. அதையாக்கும் இந்த ஸ்லோகம் சொல்லப்படுறது. ஜங்கே பகவானோடு கால் முட்டுகள் வர இருக்கிற பாகம் அதாக்கும் ஜங்கா. ஜங்கே சொன்னா 2 கால் வண்ணகள் அப்படின்னு அர்த்தம். கால் முட்டு வரைக்கும் இருக்கிற அந்த கணுக்காலுக்கு பேராக்கும். அது தலாதலம் தலாதலமாக்கும். அதுக்கப்புறமா ஜானுஹு அப்படின்னா கால் முட்டு. ஜானு
அப்படின்னு நீட்டி சொன்னா கால் முட்டுகள் அப்படின்னு அர்த்தம். அந்த கால் முட்டுகள் அப்படிங்கிறது சுதலமாக்கும். கிஞ்ச ஊரு பாக யுகலம். துவே அப்படின்னா ரெண்டு. பகவானோடு ரெண்டு. அந்த ஊரு பாக யுகலம் தொடகள் அப்படிங்கிறது அப்படின்னு அர்த்தம். கிஞ்சா அப்படின்னா மீனிங் என்னது அப்படின்னா அது மட்டும் இல்லை அப்படின்னு அர்த்தம். கிஞ்சா அது மட்டும் இல்லை. கிஞ்ச ஊரு பாக யுகலம் அது மட்டும் இல்லை. ஊரு பாகம் தொடையோடு பாகம். யுகலம்னா ரெண்டு. ரெண்டு தொடகளோடும் பாகம் அப்படிங்கிறது அந்த பார்ட்டு அப்படிங்கிறது துவே அந்த ரெண்டு ஸ்தானங்கள் அப்படிங்கிறது விதலவும் அதலவும் ஆக்கும். தலாதலம் பார்த்துட்டோம், சுதலம் பார்த்துட்டோம், விதலம் பார்த்துட்டோம், அதலம் பார்த்துட்டோம். அப்போ பூமிக்கு அடியில இருக்கிற பார்ட்டுகளை ஆக்கும் இப்ப நம்ம பார்த்தோம். 7 லோகங்கள் ஆக்குமே பூமிக்கு அடியில இருக்கிறது. முதல்ல 3 உலகங்களை பாதாளத்துக்கு மேல உள்ள பாதாளத்தையும் சேர்த்து 3 உலகங்களை முதல் ஸ்லோகத்துல பார்த்தோம். இந்த ஸ்லோகத்துல தலாதலம் சுதலம் விதலம் அதலம் அப்படின்னு பார்த்தோம். சோனி பூமி, சோனீதலம் பூமிதலம் அப்படிங்கிறது ஜகனம் விராடு ரூபியோடு இடுப்பு. பூமி அப்படிங்கிறது இடுப்பு. பூமிக்கு அடியில இருக்கிற 7 உலகங்களை பார்த்துட்டோம். இனி அந்த பூமி அப்படிங்க சொல்றது என்னது அப்படின்னா பகவானோடு இடுப்பாக்கும். அப்படி பூமிக்கு அடியில் இருக்கிற உலகங்களையும் அந்த பூமி நான் என்னது இடுப்பாக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம இதுவரைக்கும் பார்த்துட்டோம். அங்கா பகவான கூப்பிடுறார் அங்கா அப்படின்னு. அம்பரம் சொன்னா வானம் ஆகாசம். நாபிகி பொக்கிள் அப்படிங்கிறது அம்பரமாக்கும் ஆகாசமாக்கும். வட்சகா மாரிடம் ச ஆகட்டும். வட்சகா ச அந்த மாரிடமாகட்டும் நெஞ்சகமாகட்டும். சக்கரன் சொன்னா தேவேந்திரன். சக்கர நிலையம் அப்படின்னா தேவேந்திரனோடு நிலையம் அப்படின்னா தேவேந்திரன் வசிக்கிற இடம் சொர்க்கபூமி. அப்போ தேவேந்திரனோடு வாசஸ்தானம் அதானது சொர்க்கராஜ்யம். தவா பகவானோடு திருமாறாகட்டும் சொர்க்கலோகம். சக்கரபாணி சக்கரம் சொன்னா சுதர்சன சக்கரம். பாணி சொன்னா கைகள் கை. பாணி சொன்னா கை. சுதர்சன சக்கரம் கையில வச்சுன்னு இருக்கிற பகவானே அப்படின்னு சக்கரபாணி அப்படின்னு கூப்பிடுற. இந்த ஸ்லோகத்துல பகவான அங்கா அப்படின்னும் சக்கரபாணே அப்படின்னும் 2 பேர் சொல்லிட்டாக்கும் பகவான கூப்பிடுற. பூமியோடு கீழே இருக்கிற உலகங்களில ரொம்ப கீழே இருக்கிற 3 லோகங்கள் அப்படிங்கிறது விராடு ரூபியோடு பாதத்தோடு அடிப்பக்கமான பாதாளம், பாதத்தோடு மேல் பக்கமான ரசாதலம். இனி 2 குதிகாலுகள் அந்த நெறியாணிகள் அப்படிங்கிறது மகாதலம். இது முதல் ஸ்லோகத்துல நம்ம பார்த்தோம். 2 கால்முட்டு வரைக்கும் இருக்கிற அந்த பார்ட்டு தலாதலம். கால் முட்டுகள் 2ம் சுதலம். இடுப்பு அப்படிங்கிறது பூமி. இത്രയും சொன்னோன பூமியும் பூமிக்கு அடியில இருக்கிற அந்த உலகங்களையும் சொல்லி முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா சொன்னது நாபி. நாபி அப்படிங்கிறது ஆகாசமாக்கும் அப்படின்னும் சொல்லியாச்சு. பூமியோடு மேல் பக்கத்துல இருக்கிற பாகங்களை கீழ்பக்கத்துல இருக்கிற பாகங்களை சொல்லியாச்சு. வட்சஸ்தலம் அப்படிங்கிறது சொர்க்கலோகம் அப்படின்னு சொல்லியாச்சு. பூமிக்கு மேல் பக்கத்துல இருக்கிற அந்த வட்சஸ்தலம் சொர்க்கலோகம் அப்படின்னு சொல்லியாச்சு. இனியும் பூமிக்கு மேல நிறைய லோகங்கள் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் அடுத்த ஸ்லோகத்துல வர்ணிக்கப்படுறது. 3வது ஸ்லோகத்தை பார்த்துட்டு இருக்கோமே.
கிரீவா அப்படின்னா கழுத்து, மகஹா அப்படின்னா மகர்லோகம், தவா அப்படின்னா பகவானோடு. தவ கிரீவ மகஹா, பகவானோடு கழுத்து அப்படிங்கிறது மகர்லோகமாக்கும். முகம் ச, முகமாகட்டும், ஜன, ஜனலோகமாக்கும். தபஹா, தபோலோகம், து ஆகட்டும், தபோலோகமாகட்டும், அதாக்கும் இங்க தபஸ்து. ஃபாலம், பகவானோடு திருநெற்றியாக்கும். தவ சிரஹா, பகவானோடு சிரசு, சிரஹா தவா, பகவானோடு சிரசு அப்படிங்கிறது எப்படி இருக்கிற பகவானோடு சிரசு? சமஸ்தமயஸ்யா, விராடு ரூபியோடு, எல்லாமா எல்லா ரூபமும் ஒரு சேர இருக்கிற சர்வஸ்வரூபனா இருக்கிற அந்த பகவானோடு சிரசு அப்படிங்கிறது சத்தியம், சத்தியலோகமாக்கும். வட்சசு அப்படிங்கிறது மாறிடம், கழுத்து அப்படிங்கிறது மகர்லோகம், முகம் அப்படிங்கிறது ஜனலோகம், நெற்றி அப்படிங்கிறது தபோலோகம், பகவானோட சிரசு அப்படிங்கிறது சத்தியலோகம். பூமிக்கு மேல இருக்கிற உலகங்களையாக்குமே இப்ப பார்த்தோம். ஏவம் இப்படியாக ஜெகன்மயதனோ, ஜெகல் ரூபியா இருக்கிற அந்த பகவல் வபுசு, பகவானோடு சரீரம், தனு ஜனனா சரீரம் வபுசு. ஜகத் ஆஸ்ரிதைஹி அபி அன்யைஹி நிபத்த வபுஷே, ஜகதாஸ்ரிதைஹி உலகத்துல இருக்கிற, அன்யைஹி அபி எல்லா பொருள்களாலையும், நிபத்த வபுஷே சொல்லப்பட்டிருக்கிற பிரபஞ்ச ரூபியாயிருக்கிற பகவானே, உலகத்துல இருக்கிற எல்லா பொருள்களும் பகவான் தான் அப்படின்னு சொல்லப்படுறது. அப்படி இருக்கிற பகவானுக்கு நமஹா தே, தே பகவானுக்கு நமஹா நமஸ்காரம். பகவானோடு கழுத்து மகர்லோகம், முகம் ஜனலோகம், ஃபாலம் தபோலோகம், ஃபாலம் ஜனனா திருநெற்றி, எல்லாமா இருக்கிற அந்த பகவான். இந்த சர்வ சராச்சரங்களும் பகவான் தான், எல்லாமாயிட்டும் பகவான் விராடு ரூபியா இருக்கிற அந்த பகவான், அந்த பகவானோடு சிரசு அப்படிங்கிறது சத்தியலோகமாக்குமே. பிரபஞ்ச ரூபியா இருக்கிற பகவானே, இப்படியாக இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா பொருள்களும் ஒரு சேர கூடி சேர்ந்து இருக்கிற தே பகவானுக்கு நமஹா நமஸ்காரம். பாதாளம் முதலுக்கு சத்தியலோகம் வரைக்கும் இருக்கிற எல்லா லோகங்களையும் இந்த 3 ஸ்லோகம் வழியா நம்ம பார்த்தோம். ஆறாவது தசகத்துல 4வது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோமே. இதுக்கு முன்னால இருந்த ஸ்லோகத்துல ஜகதாஸ்ரிதைஹி அபி அன்யைஹி நிபத்த வபுஷே அப்படின்னு சொல்லப்பட்டது. அதையாக்கும் இனி இருக்கிற 6 ஸ்லோகங்களில் வர்ணிக்கப்படுறது. இந்த ஸ்லோகத்திலிருந்து ஜகத் ஆஸ்ரிதைஹி அபி அன்யைஹி நிபத்த வபுஷே, இந்த பிரபஞ்சத்துல என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் பகவான் தான், எல்லாமே பகவான் தான் ரூபமாயிட்டு எடுத்து வந்திருக்கார் அப்படின்னாக்குமே நம்ம பார்த்தோம். பகவானோடு ஓரோ அவயவங்களும் இந்த உலகத்துல ஓரோ விஷயமாயிட்டு இருக்கு அப்படிங்கிறத எடுத்து சொல்லப்படுறத நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். ஈஸ்வரா பகவானே அப்படின்னு கூப்பிடுறார். விஸ்வகந்தா
விஸ்வசிருஷ்டிக்கு காரணமான பகவானே. கந்தம் அப்படின்னா கிழங்கு அப்படின்னு அர்த்தம். சேனக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு, கருணக்கிழங்கு, இப்படி இருக்கிற உருளைக்கிழங்கு, இப்படி இருக்கிற கிழங்கு அப்படின்னு அர்த்தம். கந்தம் சொன்னா இந்த கிழங்குகளையெல்லாம் பூமிக்குள்ள குழிச்சு போட்டானா அதுலேருந்து முளைச்சு செடியுண்டாயி எப்படியாக்குமோ அது உத்பவமாகிறது. அதே மாதிரி விஸ்வகந்தா அப்படின்னா இந்த பிரபஞ்ச சிருஷ்டிக்கு காரணமான பகவானே அப்படின்னு அர்த்தம். பகவானிலிருந்துதான் எல்லாம் உண்டாயிருக்கு. பகவான் அப்படிங்கிற தாய் வேரிலிருந்து இந்த உலகம் அப்படிங்கிற பிரான்சஸ் உண்டாயி வந்திருக்கு. ஈஸ்வரா விஸ்வகந்தா கேசவா, இப்படியாக பகவான 3 பேரில் இந்த ஸ்லோகத்தில் கூப்பிடப்படுறது. பகவானிலேந்தாக்கும் எல்லா சிருஷ்டியும் உண்டாயிருக்கு. அப்படி இருக்கிற பகவானே. தொது பகவானோடு பிரம்மரந்திரம். பிரம்மரந்திரம் என்ன வாக்கும்னு நம்ம முன்னால பார்த்துருக்கோம். உச்சந்தலையில ஒரு குழி இருக்கிற இடம். குழந்தைகள் பிறந்த குழந்தைகளோடு நடு சென்டர்ல அந்த சிரசில் விரல வச்சு பார்த்தானா அங்க ஸ்பந்தனம் நமக்கு தெரியும், துடிப்பு. கொஞ்ச நாளைக்கு அது இருக்கும், அதுக்கப்புறம் தான் அங்க ரசம் ஆகும். அப்படி சிரோபாகத்தோடு மத்தியத்துல தொட்டா ரொம்ப ரொம்ப சாஃப்டா ஒரு குழி தெரியுமே, அதாக்கும் பிரம்மரந்திரம். பிராணன் சமாதி அவஸ்தையில இந்த பிரம்மரந்திரம் சேதிச்சாக்கும் வெளியில போகிறது அப்படிங்கிறதையும் எல்லாம் நம்ம பார்த்தாச்சு. இப்போ பிரம்மரந்திர பதம் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா சந்தாம்சி, வேதங்களாக்கும். பகவானோடு பிரம்மரந்திர பதமாக்கும் சந்தாம்சி, வேதங்கள். சந்தசு சொன்னா வேதம், சந்தாம்சி சொன்னா வேதங்கள். இந்த உலக சிருஷ்டிக்கு காரணமான பகவானே, பகவானோடு சிரோமத்தியம் அப்படிங்கிறது வேதங்களாக்கும். இங்க கேசவா அப்படின்னு பகவான கூப்பிடுறார். கேசவன்கிறதுக்கு பல பல மீனிங் எல்லாம் உண்டு. கேசம் சொன்னா தலைமுடி. அப்போ நல்ல நல்ல அழகா இருக்கிற தலைமுடி இருக்கிறவன் கேசவன், அப்படி ஒரு அர்த்தம். கா சொன்னாக்கா ஜலம், அந்த காரண ஜலத்துல செய்ச்ச நாராயணன் அப்படின்னு அர்த்தம். கேஷி அப்படிங்கிற அசுரனை கொன்னவன் நாராயணன் அப்படின்னு அர்த்தம், பகவான் அப்படின்னு அர்த்தம். இனி பிரம்மா விஷ்ணு ருத்ரர்களை கண்ட்ரோல் செய்யற நாராயணன் அப்படின்னு கூடியும் இந்த கேசவனுக்கு அர்த்தம் இருக்கு. கனாஹா மேகங்கள், கிளவுட்ஸ். தவ கேசபாஷாஹா பகவானோடு தலைமுடியாக்கும். பகவானோடு அழகான தலைமுடி அப்படிங்கிறது மேகங்களாக்கும். உல்லாசி விளையாடுறது. சில்லி புரிகம், சில்லி யுகலம் விளையாடுற அழகாயிருக்கிற அந்த 2 புரிகக்குடிகள் அப்படிங்கிறது. கண்ணுக்கு மேல முடி இருக்கிற அந்த புரிகக்கொடி, அந்த அழகான 2 புரிகக்கொடிகள் அப்படிங்கிறது. துருகிணன் சொன்னா பிரம்மா. துருகிணஸ்ய கேகம் அப்படின்னா பிரம்மாவோடு வாசஸ்தானமாக்கும். பகவானோடு புரிகக்கொடிகள் பிரம்மாவோடு வாசஸ்தானமாக்கும். பிரம்மா உட்காந்துக்கிற இடமாக்கும், பிரம்மாவோடு வீடாக்கும். பக்ஷ்மானி கண் போலகள், நம்ம இப்படி கண்ணை மூடவும் திறக்கவும் செய்யறோமே, அந்த கண் போலகள். ராத்திரி திவசம், ராத்திரியும் பகலுமாக்கும். திவசம் சொன்னா இங்க பகல் அப்படின்னு அர்த்தம். கண் போலகள் ராத்திரியும் பகலுமாக்கும். சவிதா சொன்னா சூரியன். சவிதாஜ நேத்ரே அப்படின்னா சூரியனுமாக்கும். நேத்ரே அப்படின்னா 2 கண்ணுகள். நேத்திரம் சொன்னா ஒரு கண்ணு. நேத்ரே சொன்னா கண்கள்
அப்படின்னு அர்த்தம். பகவானோட 2 கண்ணுகளும் சூரியனாக்கும். பிரம்மரந்திரம் அப்படிங்கிறது உச்சந்தலை, சிரோமத்தியத்தில் இருக்கிற அந்த உச்சந்தலை அது வேதங்களாக்கும். தலைமுடி அப்படிங்கிறது மேகங்களாக்கும். புரிகங்கள் அப்படிங்கிறது பிரம்மாவோடு வாசஸ்தானமாக்கும். கண்போளகள் 2 ராத்திரியும் பகலுமாக்கும். கண்ணுகள் சூரியனாக்கும். இത്രയും കാര്യமாக்கும் இந்த 4வது ஸ்லோகத்தில் பார்த்தோம். 5வது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம். நிசேஷா அப்படின்னா கம்ப்ளீட்டா இருக்கிறது. விஸ்வம் ஜனனா பிரபஞ்சம், ரஜனா அப்படின்னா சிருஷ்டி. நிசேஷ விஸ்வரஜனா கம்ப்ளீட்டா இருக்கிற பிரபஞ்ச சிருஷ்டி அப்படிங்கிறது கடாட்ச மோட்சா பகவானோடு மோட்சம் கொடுக்கிற அந்த பார்வையாக்கும். கடக்கண் பார்வை பகவானோடு அந்த நோட்டத்தாலே ஆக்குமே மாயை ஆக்டிவேட் ஆச்சு, பிரபஞ்ச சிருஷ்டி உண்டாச்சு. கர்ணம் ஜனனா காது, கர்ணவ் அப்படின்னா 2 காதுகள். திசா டைரக்ஷனுகளாக்கும். அஸ்வியுகலம் யுகலம் ஜனனா 2. அஸ்வியுகலம் அப்படின்னா அஸ்வினி தேவர்கள் 2 பேரும் பகவானோடு தவா பகவானோடு துவே 2 நாசிகே நாசாரந்திரங்களாக்கும். பகவானோடு சரீர பாகங்களை பிரபஞ்சத்தில் ஓரோ விஷயவுமாயிட்டு பார்த்துட்டு இருக்கோம். நம்ம பிரம்மரந்திரம், தலைமுடி, புரிகங்கள், கண்போளகள், கண்ணுகள் இதெல்லாம் இதுக்கு முன்னால் இருந்த ஸ்லோகத்தில் பார்த்தோம். அதுக்கப்புறமா இப்போ இன்னும் பார்த்துண்டாக்கும் இருக்கோம். லோபத்ரபே, லோபம் அப்படின்னா அதியாசை. திரபா சொன்னா லஜ்ஜை. லோபத்ரபே அப்படின்னா அதியாசையும் லஜ்ஜையும். பகவானே பகவானோடு அதர உத்தர ஓஷ்டவ், ஓஷ்டம்னா உதடு, அதர உத்தர ஓஷ்டவ் அப்படின்னா மேல் உதடு கீழ் உதடு, 2 உதடுகள் அப்படிங்கிறது அதியாசையும் லஜ்ஜையுமாக்கும். தசனாகா அப்படின்னா பல்லுகள். தாராகணாகாச்ச நட்சத்திரங்களுமாக்கும், நட்சத்திர கூட்டங்களாக்கும். கணம் அப்படின்னா கூட்டம். தாரா அப்படின்னா நட்சத்திரம், தாராகணம் அப்படின்னா நட்சத்திர கூட்டம். அங்க ச அப்படின்னு சொல்றது அதுவுமாக்கும் அப்படின்னு அதை திருடமா உறப்பிச்சு சொல்றது. தம்ஷ்ட்ரா அப்படின்னா நம்மளோட பல்ல பார்க்கறத மேல நடுவில் அந்த 4 பல்லுக்கு 2 பக்கம் சைடில் ஒரு நீட்டிண்டு பல்லு இருக்குமே, அந்த பக்கம் இந்த பக்கமும் சைடில் நீண்டு நிற்கிற அந்த ஷார்ப்பா இருக்கிற பல்லு அதாக்கும் தம்ஷ்ட்ரா. ശമനഹാച காலன், அதானது யமனுமாக்கும். இப்படியாக்கும் இந்த ஸ்லோகம் சொல்லப்படுறது. 6வது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம். மாயா விலாசஹசிதம். பகவல் திருவிளையாடலான பகவானோடு புன்னகை அப்படிங்கிறது மாயையாக்கும். எல்லாரையும் மயக்கிற அந்த பகவானோடு புன்னகை அப்படிங்கிறது மாயாசக்தி தான் அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது. ஸ்வசிதம் அப்படின்னா
சுவாச உச்சுவாசம், மூச்சுக்காத்து. மூச்சுக்காத்து அப்படிங்கிறது சமீரகா, காத்தாக்கும். காத்து அப்படிங்கிறது பகவானோடு மூச்சுக்காத்து. பகவத் சரீரம் அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சத்துல என்னெல்லாமாக்கும் அந்த சரீரம் அப்படின்னு எடுத்து சொல்லப்படுறது. இந்த பிரபஞ்சத்துல எல்லாமே அந்த பகவானோடு வபுசாக்கும் அப்படின்னாக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணப்படுறது. ஜிஹ்வா அப்படின்னா நாக்கு. பகவானோடு நாக்கு அப்படிங்கிறது ஜலம், ஜலமாக்கும். சுவாது நம்ம தெரிஞ்சுக்கிறது இந்த நாக்கு வழியா வாக்குமே. நாக்குல ரசனேந்திரியம் வழியாக்கும் நமக்கு டேஸ்ட் தெரியறது. நாக்கு எப்பவும் ஜலமயமாயிருக்கு. நாக்கு எப்பவுமே ஒரு வாட்டர் சோர்ஸ் மாதிரி அதுல தண்ணி இப்படி ஊறிண்டே இருக்கு. ஈஷ வஜனம், வஜனம் ஈஷா, ஈஷ வஜனம். பகவானே, பகவானோட வாக்கு அப்படிங்கிறது சகுந்தம் சொன்னா பறவை, பங்கி சொன்னா கூட்டம். சகுந்த பங்கிஹி பறவைகளோடு கூட்டமாக்கும். கூட்டம்னா குரூப், ஒரு கூட்டம் பறவைகளாக்கும் பகவானோட வாக்கு அப்படிங்கிறது. ஸ்வரகணாஹ சித்த ஆதய, சித்தாதய ஸ்வரகணாஹ. ஸ்வரகணங்களாயிருக்கிற 7 ஸ்வரங்களோடு கூட்டங்கள் அப்படிங்கிறது பகவான் புல்லாங்குழல் வாசிக்கிறத சப்தஸ்வரங்கள் உண்டாகிறதே அதே ஆக்கம் இங்க சொல்லப்படுறது. ச ரி க ம ப த நி இப்படி இருக்கிற சப்தஸ்வரம். சா சொன்னா ஷட்ஜம், ரீ சொன்னா ரிஷபம், கா சொன்னா காந்தாரம், மா சொன்னா மத்தியமம், பா சொன்னா பஞ்சம், தா சொன்னா தெய்வதம், நீ சொன்னா நிஷாதம். இப்படி இருக்கிற சப்தஸ்வரங்கள், அந்த சப்தஸ்வரங்களோடு கூட்டங்கள். இதெல்லாம் சித்த ஆதயா. சித்தர்கள், கந்தர்வர்கள், கிண்ணறர்கள், சாரணர்கள், அப்சரசுகள், வித்யாதரர்கள் இப்படி இருக்கிறவாளாக்கும் அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது. இந்த சித்தர்கள் தொடங்கினவா எல்லாம் மனுஷால விட ஒரு படி மேல, தேவர்களை விட ஒரு படி கீழே. அதாக்கும் அவளோடு அந்த பொசிஷன் அர்த்த தேவதைகள் அப்படின்னு சொல்லலாம். இனி அடுத்தது பகவானோடு முகத்துல இருக்கிற துவாரம், முகரந்திரம். முகரந்திரம் அப்படிங்கிறது வாய். வாய் அப்படிங்கிறது அக்னிஹி, அக்னியாக்கும். பகவானோட முகத்துல இருக்கிற அந்த துவாரமாயிருக்கிற வாய் அக்னிக்கு ஈக்குவல் ஆயிட்டு ஆக்கும் இங்க சொல்லப்படுறது. புஜாஹா பகவானோட கைகள், தேவாஹா தேவர்களாக்கும். தவா பகவானோடு ஸ்தனயுகம், 2 ஸ்தனங்களும். யுகம் சொன்னா 2 ஸ்தனங்களும். தர்மதேவா தர்மதேவனாக்கும். யுகம் சொன்னா 2 ஸ்தனங்கள் தர்மதேவனாக்கும். ஸ்லோகம் 7. பிருஷ்டம் து அதர்மஹ. விராடு ரூபியோடு பின்னழகு.
அப்படிங்கிறது து ஆகட்டும் அதர்மமாக்கும். இஹா இந்த விராட் ரூபத்துல தேவா பிரகாசிக்கிற பகவானே. மனஹா மனசு அப்படிங்கிறது சுதாம்சுகு, சுதா சொன்னா அமிர்து, சுதாம்சு அப்படின்னா அமிர்த கிரணம், ரைஸ் அப்படின்னு அர்த்தம். அம்சுகு அப்படின்னா கிரணம், ரைஸ் அப்படின்னு அர்த்தம். சுதாம்சு அப்படின்னா அமிர்த கிரணம். இங்க சந்திரன் அப்படிங்கிறதாக்கும் விராடு ரூபியோடு மனசு அப்படின்னு சொல்லப்படுறது. அந்த விராடு ரூபியோடு மனசு அப்படிங்கிறது அவ்யக்தம் ஏவா. ஹிருதய அம்புஜம் அம்புஜாட்சா, அவ்யக்தமேவ ஹிருதயாம்புஜம் அம்புஜாட்சா. ஹிருதய அம்புஜம், ஹிருதயம் அப்படிங்கிறது அம்புஜம் தாமரை. தாமரைக்கு அம்புஜம்னு பேரு வந்தது எப்படி அப்படின்னா, அம்பு சொன்னா தண்ணி அப்படின்னு அர்த்தம், வாட்டர். அம்புஜம் வெள்ளத்திலேந்து உண்டாகிறது, அதனால தாமரை அப்படின்னு பேரு அம்புஜம். அட்சி சொன்னா கண்ணு. அம்புஜ அம்புஜாட்சன் சொன்னா தாமர கண்ணன். அம்புஜம் தாமரை, அம்புஜாட்சன் சொன்னா அம்புஜாட்சா சொன்னா தாமர கண்ணன். பகவானே தாமர கண்ணா அப்படின்னு பகவானை கூப்பிட்டு பட்டதிரி சொல்றார். ஹிருதயம் அம்புஜம், ஹிருதயாம்புஜம், பகவானோடு ஹிருதயமாயிருக்கிற தாமரை அவ்யக்தம் ஏவா. கிளியர் இல்லை, நாட் கிளியர். சத்குணம் ரஜோகுணம் தமோகுணம் இப்படி இருக்கிற சத்வாதி குணங்கள் சூக்ஷ்ம ரூபமாயிட்டு பகவானிலே இருக்கு. பார்க்கறதுக்கு ஒன்றும் சாத்தியமாகாது, அவ்யக்தமாக்கும். பிரளய சமயத்துல சத்குணம் ரஜோகுணம் தமோகுணம் இதெல்லாம் ஈக்குவல் அப்படிங்கிறதுனால மாயை ஆக்டிவேட் ஆகாது. சகல பிரபஞ்ச சிருஷ்டிகளோடு சூக்ஷ்மமாயிருக்கிற அந்த செல்ஸ் தன்மாத்திரங்கள் பகவானில லயிச்சுண்டாக்கும் இருக்கு. மாயையும் பகவானில லயிச்சுன்னு இருக்கு. காலம் வந்து சேர்ந்தோன அந்த காலம் பகவான எழுப்பி விட்டது. பகவான் மாயாசக்திய தன்னோட நோட்டத்தால ஆக்டிவேட் பண்ணி பிரபஞ்ச சிருஷ்டி ஆரம்பிச்சார். அந்த அசையாத சலனமில்லாத அவஸ்தையாக்கும் இங்க அவ்யக்தம் அப்படின்னு சொல்லப்படுறது. மாயை ஆக்டிவேட் ஆகிறதுக்கு முன்னால இருக்கிற அந்த சொஸ்தமான அசைவில்லாத அவஸ்தை. குச்சி ஜனன உதரம். சமுத்திர நிவஹாஹா அப்படின்னா நிவகம் ஜனன கூட்டம். எல்லா சமுத்திரங்களும் கூடி சேர்ந்த அவஸ்தையாக்கும் பகவானோடு உதரத்துக்கு. எல்லா நதிகளும் ஒரு சேர போய் சேரறது சமுத்திரத்துல ஆக்கும். சமுத்திரத்துல போய் இந்த நதிகள் எல்லாம் எப்படி லயிக்கிறதோ அதே மாதிரி சர்வசராச்சரங்களோடு தன்மாத்திரங்களும் சூஷ்ம ரூபங்களாயிருக்கிற தன்மாத்திரங்களும் பகவானோடு சமுத்திரம் அப்படிங்கிற அந்த வயறுல நிறைஞ்சிருக்கு. பகவான் ஆக்குமானா காரண ஜலத்துல பள்ளி கொள்ளறார். வசனம் து சந்தியே. பகவானோடு வசனம் ஜன வஸ்திரம். வசனம் அப்படிங்கிறது து ஆகட்டும் சந்தியே சந்தியகளாக்கும். பிரபாத சந்தியை சாயம் சந்தியை இப்படிங்கிற அந்த ராத்திரிக்கும் பகலுக்குமான ஜாயிண்ட் அதாக்கும் சந்தி அப்படிங்கிறது.
சந்தி ஆக்கும் இங்க சந்தியை ஆயிருக்கிறது. அப்போ பிரபாத சந்தியையும் ராத்திரியிலேந்து பகல் ஆரம்பமாகிற அந்த சந்தி பிரபாத சந்தியை, அதே மாதிரி பகல் முடிஞ்சு ராத்திரி ஆரம்பமாகிற அந்த சந்தி சாயம் சந்தியை, அது பகவானோடு வஸ்திரமாக்கும் அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது. சேஃபகா பகவானோடு லிங்கம், சிருஷ்டி அவயவம் அப்படிங்கிறது. பிரஜாபதி பிரஜாபதியாக்கும், தேவர்களுக்கு முன்னால இருக்கிற ஸ்தானமாக்கும் இந்த பிரஜாபதிகளுக்கு உள்ளது. பிரஜாபதிகளுக்கு அப்புறம்தான் தேவர்களோட ஸ்தானம். அசௌ விஷணௌஜ மித்ரஹா, பகவானோட 2 விஷணங்கள் அப்படிங்கிறது மித்ர தேவனாக்கும். லிங்கம் அப்படிங்கிறது பிரத்யுல்பாதன அவயவம், ஆல்ரெடி இருக்கிறதுலேருந்து தான் மறுபடியும் மறுபடியும் ப்ரொடியூஸ் பண்றதுக்கான அந்த ரீப்ரொடக்டிவ் ஆர்கான் அப்படின்னு சொல்லலாம், சிருஷ்டிக்கான அவயவம். விஷணங்கள் அப்படிங்கிறது மித்ரனாக்கும். இத்திரையுமாக்கும் இந்த ஸ்லோகத்துல சொல்லப்படுறது. 8வது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோமே. ஸ்ரோணிஸ்தலம், இடுப்பு, பகவானோட இடுப்பு அப்படிங்கிறது மிருககணாகா, மிருகங்களோட ஒரு கூட்டமாக்கும், குரூப்பாக்கும். மிருககணாகா பதயோஹோ நகாஹாதே, தே பகவானோடு பதயோஹோ 2 காலுகளோடு, நகாஹா நகங்கள் அப்படிங்கிறது அந்த விராடு ரூபியோடு பாதத்துல விரலுகள் உண்டே, அந்த விரலுகளில நகங்கள் எல்லாம் உண்டே. அந்த நகங்கள் அப்படிங்கிறது ஹஸ்தி ஆனை, உஷ்ட்ரா ஒட்டகம், சைந்தவா குதிரை, முகாஹா இப்படியெல்லாம் இருக்கிற அனிமல்ஸ் ஆக்கும். முகாஹா அப்படின்னா இங்க அர்த்தம் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, ஆனை ஒட்டகம் குதிரை தொடங்கின மிருகங்களாக்கும். கமனம் பகவானுடைய நடத்தம், து அந்த நடத்தமாகட்டும், து சொன்னா ஆகட்டும், நடத்தமாகட்டும். காலஹா காலமாக்கும், பாஸ்ட் பிரசன்ஸ் ஃபியூச்சர் இப்படி இருக்கிற காலமாக்கும். விப்ர ஆதி வர்ண பவனம், விப்ரன் சொன்னா பிராமணன், பிராமணன் சத்திரியன் வைசியன் சூத்ரன் இப்படி இருக்கிற எல்லா ஜாதிகளோடும் உத்பவஸ்தானம் அப்படிங்கிறது எடுத்து சொல்லப்படுறது. வதனாப்ஜம், வதனம்னா முகம், அப்ஜம்னா தாமரை. தாமரை மாதிரி இருக்கிற பகவானோட முகம் பிராமணனாக்கும். அடுத்தது பாஹு சொன்னா கைகள், பகவானோட கைகளிலேந்து க்ஷத்ரியர்களும், பகவானோட முகத்திலேந்து பிராமணர்களும், பகவானோட கைகளிலேந்து க்ஷத்ரியர்களும். சாரு ஊரு யுக்மம், சாருனா ரொம்ப அழகா இருக்கிறது, ஊரு சொன்னா தொடை, யுக்மம் சொன்னா 2. சாரு ஊரு யுக்மம் அழகான 2 தொடைகள் அப்படிங்கிறது. அந்த தொடைகளிலிருந்து வைசியர்கள் உண்டானா. இனி அடுத்தது சரணம் சொன்னா பாதங்கள், பகவானோட பாதத்திலேந்து
சூத்ரர்களும் உண்டானா. வதனாம்புஜம் அப்படி இல்லைன்னா வதனாப்ஜம் அப்படின்னா தாமரை மாதிரி இருக்கிற முகம், பாஹூனா கைகள், சாரு ஊரு யுக்மம் அப்படின்னா அழகான தொடைகள், சரணம் அப்படின்னா கால்பாதம். வேதங்களில இது வர்ணிக்கப்படுறது. பகவானோட முகத்திலேந்து பிராமணாலும், கைகளிலேந்து சத்திரியர்களும், தொடைகளிலேந்து வைஷ்யர்களும், பாதங்களிலேந்து சூத்ரர்களும் உண்டானா. கருணாம்புதே அம்புதி ஜனனா சமுத்திரம், தயா சமுத்திரமாயிருக்கிற தே பகவானோடு ஸ்ரோணிஸ்தலம். இப்படி ஒவ்வொன்றுக்கும் இங்க தே அப்படிங்கிறத ஆட் பண்ணணும். அந்த கடைசியில சொன்ன தே அப்போ அப்படி ஆட் பண்ணி பார்க்கறத கருணாம்புதே தயா சமுத்திரமாயிருக்கிற பகவானே தே பகவானோடு ஸ்ரோணிஸ்தலம் இடுப்பு, அப்புறமா தே பகவானோடு பதயோஹோ நகாஹா காலுகளில் இருக்கிற நகங்கள். அடுத்தது பகவானோடு அப்படிங்கிறதுக்காக இங்க தே அப்படின்னு யூஸ் பண்ணணும். அப்போ எல்லாத்துலேயும் அதை சேர்த்தி பார்த்துண்டாக்கும் இருக்கும். தே கமனம் பகவானோடு நடத்தம், தே வதனாப்ஜம் பகவானோடு அந்த தாமரை மாதிரி இருக்கிற முகம், தே பாஹு பகவானோடு கைகள், தே சாரு ஊரு யுக்மம் பகவானோடு அழகான தொடைகள், தே சரணம் பகவானோடு பாதம். இப்படி பகவானோடு ஓரோ சரீர அவயவங்களும் என்னெல்லாம் ஆக்கும் அப்படின்னாக்கும் இங்க எடுத்து சொல்லப்படுறது. ஒன்பதாவது ஸ்லோகத்தை பார்த்துட்டு இருக்கோமே. இந்த ஸ்லோகத்தோடு கூடிட்டு விராட ஸ்வரூப வர்ணனை முடியறது. சம்சார சக்கரம் ஐ பகவானே சம்சார சக்கரம், இந்த ஜனன மரண ப்ராசஸ் சக்கரம் சுத்ரா மாதிரி ஆக்கும் இது நடக்கிறது. புனரபி ஜனனம் புனரபி மரணம். ஜனிக்கிறோம், மரிக்கிறோம், மறுபடியும் பிறவி எடுக்கிறோம், மறுபடியும் வாழறோம், மறுபடியும் இறந்து போறோம், மறுபடியும் ஜனிக்கிறோம், மறுபடியும் வாழறோம், மறுபடியும் மரிக்கிறோம். இப்படி புனரபி ஜனனம் புனரபி மரணம் அப்படிங்கிற ப்ராசஸ் அதாக்கும் இங்க சம்சார சக்கரம். ஐ சொன்னா பகவானே அப்படின்னு அர்த்தம். ஹரே கிருஷ்ணா பகவானே அல்லையோ பகவானே சம்சார சக்கரம். இந்த சம்சார சக்கரம் மாதிரி ஆக்கும் இந்த ஜீவிதம். சக்கரதரா சுதர்சன சக்கரம் தரிச்சுன்னு இருக்கிற பகவானே அப்படின்னு அர்த்தம். கையில பகவானோடு கையில சுதர்சன சக்கரம் உண்டே அதாக்கும். ஐ சக்கரதரே பகவானே சக்கரதாரியா இருக்கிற பகவானே, சுதர்சன சக்கரம் எல்லாம் கையில வச்சுன்னு இருக்கிற பகவானே அப்படின்னு அர்த்தம். கிரியாஹா தே தே கிரியாஹா பகவானோடு பிரவൃத்திகள் ஆக்டிவிட்டிஸ் சம்சார சக்கரமாக்கும். வீரியம் பகவானோடு அந்த ஒரு சௌரியம் அப்படிங்கிறது, வீரியம் அப்படிங்கிறது மகா ரொம்ப ரொம்ப சக்தி இருக்கிற அசுரகணஹா அசுரர்களோடு ஸ்ட்ரென்த் ஆக்கும். ஒரு கூட்டம் அசுரர்கள் ஒரு சேர நின்னா எந்த அளவுக்கு அவளுக்கு ஒரு சக்தி உண்டோ அந்த அளவுக்கு சக்தியாக்கும் பகவானோடு சக்தி. அசுரர்கள் ரொம்ப பேரு ஒரு ஆயிரக்கணக்குக்கு அசுரர்கள் ஒட்டுக்க சேர்ந்தாலுள்ள சக்தியாக்கும் பகவானுக்கு. அஸ்தி குலானி அஸ்தினா எள்ளு, குலம்னா கூட்டம், எள்ளுகளோடு கூட்டம், எலும்பு எலும்போடு கூட்டம் அப்படிங்கிறது சைலாகா பர்வதமாக்கும்.
நாட்யஹ சரித் சமுதயஹ. நாட்யஹ சரித் சமுதயஹ. நாடிகள். நாட்யஹ அப்படிங்கிறது நாடிகள், நரம்பு. சரித் அப்படின்னா புழகள். சமுதயஹா அப்படின்னா கூட்டம். பகவானோட நாடிகள், பகவானோட உடம்புல இருக்கிற நரம்புகள் அப்படிங்கிறது புழகளாக்கும், ரிவராக்கும். தருண மரம். தரவஹா அப்படின்னா மரங்கள். தரவஹாச்சா அப்படின்னா மரங்களாகட்டும் அப்படின்னு அர்த்தம். ரோமா, பகவானோடு ரோமங்களாக்கும். இந்த பிரகிருதியில நம்ம பார்க்கிற மரங்கள் எல்லாம் பகவானோடு உடம்புல இருக்கிற முடியாக்கும், ரோமங்களாக்கும். ஜீயாது அப்படின்னா ஜெயிக்கட்டும் அப்படின்னு அர்த்தம். இதம் இந்த. வபுஹு இந்த பகவானோடு சரீரம், விராட் ரூபியோடு சரீரம். ஜீயாது ஜெயிக்கட்டும். அனிர்வஜனீயம் ஈஷா. ஈஷா அப்படின்னு பகவானை கூப்பிடுறதாக்கும். இங்க இந்த பிரபஞ்சத்தை கண்ட்ரோல் பண்ற பகவானே அனிர்வஜனீயம், எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு ஸ்வரூபமாக்கும் விராட் ரூபியோடு ஸ்வரூபம். இதுக்கு மேல ஒரு வர்ணனை எப்படி சொல்றதுன்னே தெரியலை. எனக்கு இந்த அளவுக்கு தான் இந்த விராட் ரூபிய வர்ணிக்க முடிஞ்சது பகவானே அப்படின்னு பட்டதிரி சொல்றார். விராட் ஸ்வரூபம் முழுசா வர்ணிக்கிறதுக்கு முடியலையே, அதுக்கான திராணி எனக்கு இல்லையே. விராட் ஸ்வரூபம் நிர்வச்சனம் பண்றதுக்கு, அதை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றதுக்கு முடியாத ஒரு விஷயமாக்குமே. எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டதாக்கும் இந்த விராட் ஸ்வரூபம். அப்படி இருக்கிற விராட் ஸ்வரூபியா இருக்கிற பகவானோடு வபு அப்படின்னா சரீரம் ஜீயாத் ஜெயிக்கட்டும், எப்பவும் ஜொலிச்சு நிற்கட்டும் அப்படின்னு அர்த்தம். ஆறாவது தசகத்துல 10வது ஸ்லோகத்தை பார்த்துட்டு இருக்கோமே. இந்த 10வது ஸ்லோகத்துல பட்டதிரி பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்றார் இந்த ஸ்லோகம் வழியா. ஈத்ருக் ஜகன்மய வபுஹு தவா. ஈத்ருக் இப்படியெல்லாம் இருக்கிற, இதுவரைக்கு வர்ணிச்ச அப்படின்னு அர்த்தம். ஜகன்மயம் அப்படின்னா இந்த பிரபஞ்சம் முழுஷா ரொம்ப நிற்கிற தவா பகவானோடு வபுஹு சரீரம். கர்மபாஜாம். கர்மபாக் அப்படின்னா கர்மபலம் அனுபவிக்கிற மனுஷாளுக்கு அப்படின்னு அர்த்தம். கர்ம அவசான சமயே, அப் டு டேட் நம்ம செய்யற ஓரோ ஒர்க்கோடும் கடைசியில சல்கர்மங்கள் எல்லாம் முடிஞ்சா அதுக்கப்புறம் கடைசியில, அப்படி இல்லைன்னா ஒரு நாள் ஃபுல்லா ஒர்க் பண்ணி நைட்டு தூங்க போறோமே அந்த கடைசி டைமில், அதே மாதிரி மரண காலத்துல நம்மளோட வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சு இந்த ஜீவன் இந்த சரீரத்தை விட்டு போற அந்த டைமில் எல்லா கர்மங்களும் தீர்ந்துட்டாக்குமே நம்ம இந்த ஜீவன் இந்த சரீரத்திலேருந்து விட்டு போறது. அப்போ அந்த கர்ம அவசான சமயத்துல ஸ்மரணீயம் ஆகு, ஸ்மரிக்கணும் அப்படின்னு சொல்லப்படுறது. ஸ்மர்த்தும் யோக்கியம் ஸ்மரணீயம், ஸ்மரிக்கிறதுக்கு யோக்கியமானதாக்கும் இந்த பகவானோடு சிந்தனை. ஸ்மரிக்கணும் அப்படின்னு ஆகு சொல்லப்படுறது. ஞானிகள் எல்லாம் சொல்லதா பகவானை ஸ்மரிக்கணும், பகவானை ஸ்மரிக்கணும். மரண காலத்துல பகவானை ஸ்மரிச்சுண்டு வேணும் மரிக்கிறதுக்கு. எந்த வேலை ஆரம்பிக்கிறதையும் பகவானை நினைக்கணும், எந்த வேலை முடிக்கிறதையும் பகவானை முடிக்கணும். நல்லது நினைச்சு நல்லது செஞ்சு அதெல்லாம் ஆகணும். ஆனா அந்த பகவத் ஸ்மரணை உண்டாகணும். தஸ்ய அந்தராத்ம வபுஷே, தஸ்ய அந்த விராட் ரூபத்தோடு அந்தர ஆத்ம வபுஷே, விராட் ரூபியோடு உள்ள ஆத்மாவாயிட்டு பிரகாசிக்கிற விமல ஆத்மனே, கொஞ்சம் கூட
அழுக்கில்லாத ஆத்மாவாய் இருக்கிற பகவானுக்கு, சத்குணஸ்வரூபனாய் இருக்கிற பகவானுக்கு, 6 குணங்கள் இருக்கிற அந்த பகவானுக்கு, அந்த பகவானுக்கு பகவான் பிரபஞ்சத்துல எல்லாம் ஆயிட்டு ரூபம் எடுத்திருக்கார் அப்படின்னா கூடியும் பகவான் சுத்த சத்வரூபமாக்கும், சுத்தமான அந்த சத் ரூபமாக்கும். அப்படி சத்ரூபியான பகவான் குருவாயூரப்பா நமஹா அஸ்து, பகவானுக்கு என்னோடு நமஸ்காரங்கள். நிருந்தி தடஞ்சு நிப்பாட்டணும், தடுத்து நிறுத்தணும். ரோகான் இந்த நோய்களை எல்லாம் தடுத்து நிப்பாட்டணும். மனசளவிலையும் உடம்பளவிலையும் இருக்கிற எல்லா நோய்களும் என்ன சேராம தடங்கள் பண்ணி நிப்பாட்டணுமே கிருஷ்ணா. பகவானுக்கு ஒന്നുകൂടിയും ஒரு அட்டாச்மெண்ட் ஒன்றும் இல்லை, இருந்தாலும் பகவானிலேயாக்கும் எல்லாம் இருக்கு. வாத ஆலய அதிபா அப்படின்னா குருவாயூரப்பா அப்படின்னு அர்த்தம்.